மார்க்ஸ் ஜுவல்லரியின் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய தங்கத்துக்கு இப்போ நிறைய மதிப்பு. தமிழக நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார் அமைச்சர் மரிய வில்சன். தமிழகத்தின் மொத்த கடன் கடந்த 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி ரூபாயிலிருந்து 10 லட்சம் கோடியாக 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் உண்மையான கடன் 13.18 லட்சம் கோடி ரூபாய் என்று வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசின் கடன் 10 லட்சம் கோடி, பொதுத்துறை நிறுவன கடன் 3.18 லட்சம் கோடி என்று கூறப்பட்டுள்ளது. தனிநபர் கடன் 92% அதிகரித்து 1,28,934 ரூபாயாக உள்ளது. தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒரு குழந்தை இணை மாநிலங்களை விட மிக அதிகமான கடன் சுமையுடன் பிறப்பதாக வெள்ளை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு வட்டி மட்டும் வருடத்திற்கு 67,000 கோடி ரூபாய் செலுத்துகிறது. அண்டை மாநிலங்களை விட தமிழ்நாட்டின் ஜிஎஸ்டியும் குறைவாக உள்ளதாக வெள்ளை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருவாய் பற்றாக்குறை 78,324 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. கனிம வளம் மற்றும் பத்திரப்பதிவு துறையில் நடந்துள்ள ஊழல் காரணமாக கடும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. முறைகேடுகளை சரி செய்தால் வருவாயை பெருக்க முடியும் என்று அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின் வாரிய குழுமத்திற்கு மட்டும் 2,47,130 கோடி ரூபாய் கடன் உள்ளது. போக்குவரத்து கழகங்களுக்கு 43,865 கோடி ரூபாய் கடன் உள்ளதாக வெள்ளை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறைக்கு மொத்த இழப்பு 72,667 கோடி ரூபாய். 1 கிலோமீட்டருக்கு 25 ரூபாய் 97 காசுகள் மட்டுமே வருவாய் கிடைக்கும் நிலையில் 78 ரூபாய் 81 காசுகள் செலவாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசுக்கு 100 ரூபாய் வருவாய் வந்தால் 145 ரூபாய் செலவாவதாக நிதித்துறை செயலாளர் சித்திக் தெரிவித்துள்ளார். பற்றாக்குறையை சரி செய்ய வரவை அதிகரிக்க வேண்டிய நிலை உள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் பெறப்பட்ட கடன் அதற்கு முந்தைய 60 ஆண்டுகளில் வாங்கிய கடனை விட அதிகம். முதலீடு செய்வதற்காக அல்லாமல் அன்றாட செலவுகளுக்கே கடன் பெற்றுள்ளதாக அமைச்சர் மரிய வில்சன் குற்றம் சாட்டியுள்ளார். மகளிர் உரிமை தொகை, பயிர்க்கடன் தள்ளுபடி, இலவச பேருந்து பயண திட்டத்திற்காக ஆண்டுக்கு 25,000 கோடி செலவு. வருவாய் பெருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் புதிய திட்டங்கள் கடந்த ஆட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டதாக அமைச்சர் மரிய வில்சன் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசின் நிதி பகிர்வு 6.64% இருந்து 4.09% குறைந்துள்ளது. இந்தியாவின் முதன்மை வருவாய் ஈட்டும் மாநிலமாக இருந்த தமிழ்நாடு தற்போது சராசரிக்கும் கீழே குறைந்துள்ளதாக அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். அரசு கொள்முதலின் செலவை குறைத்து வருவாயை பெருக்க திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தின் மூலம் வருவாய் இழப்புகளை சரி செய்ய உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசின் வெள்ளை அறிக்கை குறித்து திமுக முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார்.
மக்களின் கோப கனலிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் உத்தியாக தங்களின் இயலாமையை மறைக்கவே இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டு நாடகம் நடத்தப்பட்டு இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கூட்டுறவு வங்கிகளில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 100% கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். முதலில் 50,000 வரை கடன் தள்ளுபடி என அறிவிக்கப்பட்ட நிலையில் கடன் வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ரூபாய்க்கு மேல் கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 35,000 ரூபாய் தள்ளுபடி. பல்வேறு தரப்பு கோரிக்கையை ஏற்று மறு ஆய்வு கூட்டத்தில் முடிவு. தாவேக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தபடி சிறு குறு விவசாயிகளின் பயிர் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். பெரு விவசாயிகள் வாங்கிய பயிர் கடன்களை 50% தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விராலிமலை தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் சி. விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கரின் ராஜினாமா கடிதத்தை ஏற்பதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார். ஏற்கனவே அதிமுகவில் இருந்த மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா ஆகியோர் ராஜினாமா செய்திருந்தனர். தற்போது விஜயபாஸ்கரும் ராஜினாமா செய்த நிலையில் 5 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துள்ளனர். விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்த நிலையில் சட்டமன்றத்தில் அதிமுகவின் பலம் 42ஆக குறைந்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் 47 தொகுதிகளில் அதிமுக வென்றிருந்த நிலையில் 5 பேர் ராஜினாமா செய்துள்ளனர். அதிமுகவில் இருந்து கனத்த இதயத்துடன் விடைபெறுவதாக சி. விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இது ஒரு முடிவு அல்ல, தொடக்கம் என்றும் சமூக வலைதள பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் இன்று சபாநாயகரை சந்தித்து விளக்கம் அளிக்கின்றனர். மரகதம் குமரவேல், இசக்கி சுப்பையா, ஜெயக்குமார், சத்யபாமா ஆகியோர் சபாநாயகரை சந்திக்க உள்ளனர். G7 மாநாட்டில் மரியாதை நிமித்தமாக ட்ரம்பை சந்தித்த பிரதமர் மோடி இன்று ட்ரம்புடன் தனியாக ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்திய நேரப்படி மாலை 6:15 மணி அளவில் சந்திப்பு நடைபெற உள்ளது. பிரான்சில் நடைபெறும் G7 மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி உலகம் சமத்துவ கூட்டாண்மையை நோக்கி நகர வேண்டும் என வலியுறுத்தினார். இந்தியாவின் சர்வதேச கூட்டு முயற்சிகள் அனைத்தும் உலகம் ஒரு குடும்பம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் வரும் வெள்ளிக்கிழமை ஒப்பந்த நடைமுறைகள் முறைப்படி தொடங்கிய பின் ஹார்முஸ் நீரிணை முழுமையாக திறக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் இறுதியாகியுள்ள நிலையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பேரலுக்கு $80க்கும் கீழே சரிந்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை முழுமையாக திறக்கப்படும் என்ற அறிவிப்பால் உலக அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் சீராகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் 14 இடங்களில் நேற்று வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 105.44 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.
நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், ராமநாதபுரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் 155 நாட்கள் ஆசிரியர்கள், மாணவர்களுக்கு விடுமுறை. விடுமுறை வேலை நாள் அட்டவணையை வெளியிட்டது கல்வித்துறை. சென்னையில் ஆபரண தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 80 ரூபாய் சரிந்தது. 1 கிராம் தங்கம் 14,060 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,12,480 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழ்நாட்டின் மின் கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த 15,032 கோடியில் 231 புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்க சிஎம் விஜய் உத்தரவு. மின் பழுதுகளை சரி செய்ய 15,058 மின் பணியாளர்களை நியமிக்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். ஆண்டுதோறும் மின் கட்டணம் உயர்வதற்கு முந்தைய திமுக அரசே காரணம் என அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். மின் கட்டணத்தை ஆண்டுக்கு 6% உயர்த்தி கொள்ள திமுக ஆட்சியில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும், மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். இவங்க செய்த தவறான பாலிசி, ஒவ்வொரு வருஷமும் 6% அதிகபட்சமாக ஏற்றலாம்னு சொல்லி கொண்டு வந்ததே தவறான பாலிசி. இதை அவங்க தேவையில்லாமல் அந்த மாதிரி ஒரு பாலிசியை கொண்டு வந்துட்டு இது ரெண்டு பக்கம், அதாவது நுகர்வோருக்கும், அதில் கமர்ஷியல் யூசர்ஸ்க்கும், ஹை டென்ஷன் யூசர்ஸ்க்கும், பெரிய தொழில்துறைக்கும் எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்த வகையில் இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பாதிப்பு பொதுமக்களுக்கு அட்லீஸ்ட் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஆலோசனை செஞ்சுட்டு வரோம். லாரி வாடகை உயர்வால் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. டீசல் விலை, சுங்க கட்டண உயர்வு எதிரொலியாக லாரி வாடகை உயர்த்தப்பட்டுள்ளது. சிரப்களை வாங்க மருத்துவரின் பரிந்துரை கட்டாயம் என மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் கூறியுள்ளது. மருத்துவரின் பரிந்துரை இன்றி இனி சிரப் கிடைக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் வினாத்தாளை ஹெலிகாப்டரில் கொண்டுவர நெல்லையில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பிரச்சனையால் ஹெலிகாப்டரில் நீட் வினாத்தாள் பாதுகாப்பாக கொண்டுவரப்படுகிறது. மூன்று IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்ட ஆட்சியராக நிஷாந்த் கிருஷ்ணா, நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையராக ஐஸ்வர்யா, சமூக நலத்துறை கூடுதல் இயக்குநராக பொற்கொடி நியமிக்கப்பட்டுள்ளனர். தாவேக அரசின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரையொட்டி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்பு பயிற்சி முகாமை முதலமைச்சர் விஜய் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கலைவாணர் அரங்கில் 2 நாளாக இன்றும் பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டை தலைநிமிர வைத்துக் கொண்டிருக்கும் தலைவர், தொட்ட துறைகள் அத்தனையிலும் முத்திரை பதித்து வரும் முதல்வர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். 17வது சட்டமன்ற பேரவையின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சியை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைக்கிறார்கள். மேலும் மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு பேரவை முன்னவர், மாண்புமிகு துணைத் தலைவர் மற்றும் அரசு தலைமை கொறடா ஆகியோரையும் 17வது சட்டமன்ற பேரவையின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சியை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சிறப்பு பயிற்சி முகாமில் திமுக எம்எல்ஏக்கள் பங்கேற்கவில்லை. அதிமுக சார்பில் சங்கராபுரம் எம்எல்ஏ ராகேஷ் மட்டும் பங்கேற்றுள்ள நிலையில் மற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் கலந்து கொள்ளவில்லை.
பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு 3000 ரூபாய் வழங்குவதாக கொடுத்த வாக்குறுதியை பாஜக நிறைவேற்றியது. ஆனால் தமிழகத்தில் நடப்பது என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களில் கர்ப்பிணிகள், மாற்றுத்திறனாளிகள் வரிசையில் நிற்காமல் சிறப்பு வழியில் விரைவாக தரிசனம் செய்ய அனுமதிக்க வேண்டும். அனைத்து கோவில் அதிகாரிகளுக்கும் அமைச்சர் ரமேஷ் உத்தரவு. திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக தாவேக தலைவர் விஜய் வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு. திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை விஜய் ராஜினாமா செய்துள்ளதால் தன்னை வெற்றி பெற்றவராக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். பிரின்ஸ் ஜுவல்லரியின் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய தங்கத்துக்கு இப்போ நிறைய மதிப்பு.